கர்நாடக கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கர்நாடக கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் ராஜினாமா செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இந்த 11 பேர் உயிரிழப்பு சம்பவத்தில் அடுத்தடுத்து நிறைய திருப்புமுனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் போலீஸ் தரப்புல இருந்து? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது தொடர்ந்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவ எதிரொலியாக தற்போது கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்திருக்கின்றனர். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. அதாவது முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று ஐபிஎல்லில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த அணிக்கு வென்ற நிலையில் அந்த அணிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகே நடந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இதில் சிக்கி திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண் மற்றும் சிறுவர் உள்ளிட்ட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வெற்றி பேரணியானது சோகத்தில் முடிந்தது. இது தொடர்பாக சித்தராமையா மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் அவருடைய அரசு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து கபன்பார் காவல் நிலையத்தில் AM வெங்கடேஷ் என்பவர் பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலிக்கு எதிராக புகார் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதே போன்று கபன்பார்க் காவல் நிலையத்தில் கூடுதலாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ரோலண்ட் கோம்ஸ் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் ஆர்சிபி நிர்வாகம், கர்நாடக மாநில கிரிக்கெட் கூட்டமைப்பு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த DNA நிறுவனம் ஆகியவற்றின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று முன்னதாக விசாரணைக்கு வந்த போது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என உத்தரவிட்ட நிலையிலும் தற்போது தாமாக முன்வந்து பதவியை அந்த சங்கத்தின் பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றனர். குறிப்பாக கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளரான சங்கர் மற்றும் பொருளாளரான ஜெயராம் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றனர். பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவத்தில் KSCA நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என ஏற்கனவே நேற்றைய வழக்கு விசாரணையின் போது கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது இருவரும் ராஜினாமா செய்திருக்கின்றனர். குறிப்பாக தாமாக முன்வந்து இருவரும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் மிகவும் கவனக்குறைவாக இருந்த இந்த சம்பவத்தால் துயரத்திற்கு உட்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக ராஜினாமா செய்ததாகவும் இருவரும் தங்களது கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் விராட் கோலி மீதும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கும் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவ்யா.